ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கட்டாயமாக 100 கொஷின் வந்து தமிழ்லேருந்து கேட்பாங்க. அதோட 100 கொஷினுடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? விடை கிமு 300 முதல் கிபி 300 வரை. கொஷின் 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ. கொஸ்டின் 3. புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துகளே அடிப்படையாக அமைந்துள்ளன. விடை பிரான்சிஸ் சென்கின்ஸ். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? விடை வால்ட் விட்மன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்புகள் 4. கொஸ்டின் 7. எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? விடை உருசியா. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்? விடை சகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர்? விடை உ.வே.சா. கொஸ்டின் 11. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞரிடையே வளர வேண்டும் என இளைஞருக்கு உரைத்தவர் யார்? விடை பெரியார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார்? விடை 51. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? விடை பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? விடை ரசூல் கம்சதேவ். கொஸ்டின் 15. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 16. அளவில் சனம் செலவொழியா வழிகரையில் அருளுடையார் உளமனைய தன் அளித்தாய் உருவேலி பரிவகற்றி இப்பாடல் வரிசைகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? விடை பெரிய புராணம். அரிசி என்னும் தமிழ் சொல் உரைச என எம்மொழிக்கு சென்றது? விடை கிரேக்கம். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர்? விடை டாக்டர் கிரவுல். மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்? விடை உருது. மயிலேறும் பெருமானிடம் கல்வி கற்றவர்? விடை சுவாமிநாத தேசிகர். கொஸ்டின் 23. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? விடை 3ஆம் தந்திரம். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? விடை பொருட்பால். கொஸ்டின் 25. ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? விடை பாதுகாப்பு. கொஸ்டின் 26. அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல்? விடை முதுமொழி காஞ்சி. கொஸ்டின் 27. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்து முதலில் படிக்கும் நூல் திருக்குறள். கொஸ்டின் 28. குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? விடை சிலப்பதிகாரம். கொஸ்டின் 29. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கலித்தொகை. கொஸ்டின் 30. 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? விடை கனி மேதாவியார். கொஸ்டின் 31. என் கார் சிலம்பு மணியிடை அறியே வடிகளில் மணி என்பது எதை குறிக்கும் என்பதனை தெரிவு செய்க. விடை மாணிக்கம். கூடலில் ஆய்ந்த ஒந்தித் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவாசகம். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழிகளிலும் குமரகுருபரர் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்து? விடை இந்துஸ்தானி. கொஸ்டின் 34. பொன்னும் துகிரும் முத்தும் மணியே இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை பவளம். கொஸ்டின் 35. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பதிற்று 10. புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. விடை புறா. கொஸ்டின் 38. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதவர் இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. விடை ஏகதேச உருவக அணி. ஒன்றை உருவகப்படுத்தி
மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவகாணி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? விடை வினாவழு. கொஸ்டின் 40. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுல பொருந்தாதது கிளிஞ்சல். கொஸ்டின் 41. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு அழகு, அடவி காடு, மருங்கு பக்கம், மதுரம் அதற்கு இனிமை. கொஸ்டின் 42. பிழையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. விடை செய்வினை தொடர். கொஸ்டின் 44. பொறுத்துக. என்றல் தொழில் பெயர். நுந்தை மருவு. மருவு அப்படின்னா ஒரு வார்த்தை மருவி வருவது. எடுத்துக்காட்டா தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். யாவையும் முற்றுமை. நன்று குறிப்பு வினைமுற்று. கொஸ்டின் 45. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. விடை இடையிலும் இறுதியிலும் வரும். கொஸ்டின் 46. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. விடை இரண்டாம் வேற்றுமை. கொஸ்டின் 47. பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? விடை கயற்கண். 48வது கொஸ்டின். தானம் தவம் இரண்டு தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை. விடை கூழை மோனை. கூழை மோனை அப்படின்னா என்னன்னா தொடர்ந்து 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது, அதுதான் கூழை மோனை. கொஸ்டின் 49. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதியின்படி புணர்ந்துள்ள சொல் எது? விடை கன்றா. கன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த வார்த்தை, அது எப்படி பிரிக்கலாம்னா கன்று கூட்டல் ஆ. இப்ப இந்த விதி பயன்படுது. உயிர்வரின் அதாவது கன்று பக்கத்துல ஆ வருது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுது, அந்த ரூ போனதுனால கன்றா அப்படின்னு சொல்லிட்டு புணருது. கொஸ்டின் 50. விண்ணின்று பொய்ப்பின் நீர் வியனுலகத்து நின்று உடற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது? விடை மேற்கதுவாய் மோனை. சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மேற்கதுவாய் மோனை அப்படின்னு என்னதுன்னா முதல் சீரில் முதல் எழுத்தும் மற்றும் 3, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. கொஸ்டின் 51. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? வினை தொகையில் வல்லினம் மிகாது. கொஸ்டின் 52. தொகைநிலை தொடருக்கு புறத்தே அல்லாத சில மொழிகளில் தொக்கி நின்று பொருள் தருவது. விடை அன்மொழி தொகை. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதிரனார். கொஸ்டின் 54. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல். விடை மதுரை காஞ்சி. தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. கொஸ்டின் 56. உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் யார்? விடை கால்டுவெல். கொஸ்டின் 57. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார்? விடை பரிதிமார் கலைஞர். கொஸ்டின் 58. கீழ்காண்பனவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. விடை கோவன்புத்தூர். கொஸ்டின் 59. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதனை தெரிவு செய்க. விடை உத்தராஞ்சல். கொஸ்டின் 60. கண்ணதாசன் படைத்த நாடகம். விடை ராசதண்டனை. கொஸ்டின் 61. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. கொஸ்டின் 62. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. விடை நேரு. கொஸ்டின் 63. கீழ்காண்பனவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. விடை இலக்கிய செம்மல். இலக்கிய செம்மல் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாவலர் மணி வேலனார். கொஸ்டின் 64. உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை தால்சுதாய். கொஸ்டின் 65. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் அதற்கு என்ன வரும்? பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. சுரதா தேன்மழை. முடியரசன் காவிய பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? பொருந்தாதது கள்ளக்குடி மாகாவியம். இந்நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். கொஸ்டின் 67.
பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. யுனெஸ்கோ விருது 1970. அஞ்சல் தலை 1978. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700. உரையாற்றிய மணி நேரம் 21,400. கொஸ்டின் 68. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடு. விடை வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வரும். கொஸ்டின் 69. நரைமுடி சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகிற அரசன் கரிகாலன். கொஸ்டின் 70. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை. கொஸ்டின் 71. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? விடை மிளைக்கிழார் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? விடை திருவளவாய் காண்டம். அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கும்? விடை 8 சிற்றிலக்கியங்கள். கொஸ்டின் 74. கம்ப ராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 2034. கொஸ்டின் 75. நல்லது செய்த லாற்றிராயினும் அல்லது செய்த லோம்பினதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. கொஸ்டின் 76. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். 9 நாழி உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. கொஸ்டின் 78. போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார்? விடை நெடுங்கிள்ளி. கொஸ்டின் 79. பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். கொஸ்டின் 80. தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப் பெறுபவர் சீர்தலை சாத்தனார். கொஸ்டின் 82. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? விடை 53. கொஸ்டின் 83. ஒன்று கொலாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். அடுத்ததா நூல் ஆசிரியர். களவழி 40 பொய்கை ஆழ்வார். கைநிலை புல்லங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி முன்னுரை அரையனார். கொஸ்டின் 85. அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது? விடை பழமொழி. தமிழ் எண்களை கூட்டுக. ரூ ஆனா ரூ என்பது 5, ஆ என்பது 8. 58 கூட்டல் சா என்பது 6, ஆ என்பது 8, 68. அதாவது 58 கூட்டல் 68. விடை 126. அப்ப 1க்கு கா, 2க்கு உ, 6க்கு சா. 2 சா வரும், 4க்கு சா, 6க்கு சான்னு வரும். ஸோ இது வந்து 6ன்றதுனால சா. கொஸ்டின் 87. ஆற்று நீர் எப்படி பிரிக்கலாம்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர், ஆற்று நீர். கொஸ்டின் 88. தமிழ் மெல் ஓசை மொழி. கொஸ்டின் 89. சான்றாண்மை எப்படி பிரிக்கலாம்னா சான் கூட்டல் ரான் கூட்டல் மை, சான்றாண்மை. கொஸ்டின் 90. புறத்திணைகள் 12 வகைப்படும். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? விடை பொருட்டு நிமித்தம். கொஸ்டின் 92. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் வந்து காடு. கொஸ்டின் 93. நேரே நிகர அன்ன என்ன என்பவும் பிற உவாமத்துருவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நன்னூல். கொஸ்டின் 94. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் குறிவிடை ஒன்றொழி பொது சொல். அதாவது ஐவர் என்பது ஆணையும் பெண்ணையும் குறிக்கும் சொல். கொஸ்டின் 95. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. கொஸ்டின் 96. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல். 97வது கொஸ்டின். கட்டுயுல காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுழும். இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் வகையினை தேர்ந்தெடு. விடை கொண்டு கூட்டு பொருட்கோள். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? விடை ர ழ வரும். கொஸ்டின் 99. ந ல முன்னும் ந ல முன்னும் தனக்கண் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி? ஆப்ஷன் சி ந ல முன் ர நவும் ந ல முன் ட நவும் புணர்ந்து வரும். கொஸ்டின் 100. வித்தோடு சென்ற வட்டி. இதுல வந்து வட்டி என்பதன் பொருள் பனை ஓலை பெட்டி.
டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் 100 கொஷின் வந்து அதாவது தமிழ்லேருந்து 100 கொஷின் இப்படி தான் வரும். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.